இங்கே இந்த பொண்ணு காலையில் எழுந்துச்சு ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறா. கூட வந்தவன் ஆளை காணும், அவளோட ஃபோனும் காணாமல் போயிடுது. அதனால ரூமுக்கு காசை கொடுத்துட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போறா. இந்த பொண்ணு ப்ராஸ்டியூட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ரோட்ல ஒரு பிச்சைக்காரி குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறத பார்க்குறா. அதுக்கப்புறம் பூவை தலையில வாங்கி வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி தேடி பார்க்குறா. இவளுக்கு எந்த கஸ்டமரும் கிடைக்கல. ஒரு பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கா. பஸ்ஸில் தூங்கிடுறா. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் சத்தம் கேட்குது. கீழே இறங்கி பார்த்தா 2 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து கிடக்குறாங்க. ஒருத்தர் அவங்களோட பேக்கை தூக்கிட்டு வர்றான். அதுல இருந்து டைரி ஒன்று கீழே விழுது. அந்த டைரியில் இறந்தவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது. அவங்க வீட்டுக்கு யாராவது இன்ஃபார்ம் பண்ணுமேன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு நானே சொல்கிறேன்னு ஒரு கடைக்கு போய் ஃபோன் பண்ணுறான். ஆனால் அவங்க வீட்டில் அந்த குழந்தை ஃபோன் எடுத்து எங்கள் அப்பா அம்மா எங்கன்னு கேட்குது. அந்த பொண்ணு ஃபோனில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வராங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, எங்கே இருக்காங்க, நீங்கள் யாருன்னு கேட்கும் போது இந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் அந்த டைரியில் அவங்களோட அட்ரஸ் இருக்குது. இந்த பொண்ணு அங்கேயே கிளம்பி போயிடுறா. அந்த வீட்டில் அந்த குழந்தை தனியாக இருக்கிறத பார்க்குற இந்த பொண்ணு அந்த குழந்தைக்கு மேகி செஞ்சு தரா. 2 பேரும் சாப்பிட்றாங்க. அந்த குழந்தை தூங்கினதும் அவளை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு இவளையும் கூட படுத்துடுறா. இந்த ப்ராஸ்டியூட்டாக இருக்க பொண்ணுக்கும் குழந்தை பிறந்து இறந்துருக்கும். அதனால தான் மனசு வராமல் இந்த குழந்தை நைட்டு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பா. போகும்போது அவங்க வீட்டிலேருந்து ஒரு 1000 ரூபா காசையும் எடுத்துகிட்டு போயிடுவா.